தேவா, புது வேலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நிரப்பும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஜெபிக்கிற நேரம். நீங்கள் நின்று கொண்டாலும் சரி, அமர்ந்து கொண்டாலும் சரி, இந்த ஜெபத்திலே முழுமையாய் பங்கெடுப்பதற்குண்டான முயற்சியை எடுப்போம். நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். இந்த மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமையிலே அந்தோனியாவுடைய இந்த தெய்வீக திருத்தலத்துக்கு சென்று வழிபாட்டிலே பங்கெடுத்தாள். என் குறைகள் நீங்கும், என் பிரச்சனைகள் நீங்கும், என் கண்ணீர் போகும், என்னுடைய கவலைகள் போகும், என்னுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி கிடைக்கும், என் வாழ்க்கையிலே நிம்மதி கிடைக்கும், திருப்தி கிடைக்கும், என்னுடைய நோய்கள் நீங்கும், என்னுடைய வியாதிகள் நீங்கும், என்னுடைய உடல் வருத்தங்கள் நீங்கும், நான் சுகம் பெறுவேன், நலம் பெறுவேன், என்னுடைய குடும்பத்திலே சமாதானம் ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும், என் குடும்பத்தை வாட்டி வதைக்கக்கூடிய எல்லா கடந்தொல்லைகள் நீங்கும், மன பாரங்கள் நீங்கும் என்று சொல்லி நிறைய கவலைகளோடும் கண்ணீரோடும் கஷ்டத்தோடு வந்திருக்கிற என் அருமையான மகனே, மகளே, தெய்வீக பிள்ளைகளை, ஏதோ நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய கடவுள் ஏதோ நமக்கு முன்பாக இருக்கிறார். இந்த நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்க போகிறோம். ஆண்டவர் தன்னுடைய உடலை பற்றி, நற்கனை பற்றி பேசுகிறார். விண்ணில் இருந்து இறங்கி வந்த உணவு நானே, என்னை உண்போன் ஒருபோதும் சாகான். நம்முடைய வாழ்க்கையில் நாம் செத்து செத்து மடிந்து கொண்டு இருக்கிறோம். வாழ்கிற போதே நாம் செத்து கொண்டு இருக்கிறோம். பலவிதமான துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், அவமானங்கள், இழுக்குகள், இக்கட்டுகள், தோல்விகள், பிரச்சனைகள் என சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்முடைய மகிழ்ச்சியை இழந்து, நிம்மதியை இழந்து, என்னடா வாழ்க்கை என சொல்லி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ ஆண்டு சொல்கிறார், வாழ்வு தருகிற உணவு நானே. பிரியமானவர்களே, வாழ்வு கொடுக்கக்கூடிய கடவுள் இங்கே இருக்கிறார். உங்களை வாழ வைக்கக்கூடிய தெய்வம் இங்கே இருக்கிறார். நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள் என்று சொன்ன தேவன் இங்கே இருக்கிறார். ஏதோ ஆண்டவரை உற்று பாருங்கள். ஆண்டவரிடம் உங்களுடைய மனதை திறந்து, மனதுக்குள் இருக்கக்கூடிய எல்லா கவலைகளையும் கஷ்டங்களையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுங்க. அன்னைக்கு அந்த தாவீதின் மகனை என் மீது இறங்கும் என சொல்லி இந்த பார்வையற்று வேண்டினானே, ஆண்டவருடைய ஆடையினுடைய விளிம்பை தொட்டால் நான் சுகம் பெறுவேன் என்று சொல்லி நம்பிக்கையோடு அந்த பெண் இயேசுவை தொட்டாலே, ஆண்டவரை உனக்கு விருப்பமாயிருந்தால் எங்களை குணப்படுத்தும் என சொல்லி தொழுநோயாளர்கள் வேண்டினார்களே, ஆண்டவரை மேசின் கீழே இருக்கக்கூடிய அந்த ரொட்டி துண்டுகளை நாயில் கூட தின்னுமே என்று சொல்லி நம்பிக்கை வெளிப்படுத்தினாலே, அந்த நம்பிக்கை ஆண்டவருடைய ஒரு வார்த்தை சொல்லும், என்னுடைய ஊழியன் குணமடைவான் என்று சொல்லி அந்த 100 தலைவன் சொன்னானே, அந்த நம்பிக்கையோடு ஓடி நிமிர்ந்து ஜெபியுங்கள். இந்த மாசத்துல உங்க கண் முன்னாடி இருக்கக்கூடிய கவலையை, உங்க கண் முன்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனையை, உங்க கண் முன்னாடி இருக்கக்கூடிய சவால்களை, நீங்கள் சந்திக்க போகக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகளை இந்த தேவனிடம் ஒப்பு கொடுத்து ஒரு நிமிடம் மௌனமாய் ஜெபியுங்கள். நம்பிக்கையோடு உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆண்டவரால் எல்லாம் செய்யக்கூடிய கடவுள் நமக்கு முன்னாடி இருக்கார். உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை நம்பிக்கையோடு வேண்டுவான். அவரால் எல்லாம் கூடும், அவரால் எல்லாம் முடியும். உங்க பிரச்சனை அவருக்கு முன்னாடி வெறும் தூசி தான். உங்களுடைய கஷ்டம் அவருக்கு முன்னாடி வெறும் ஒன்றும் இல்லாமை. அவரால் எல்லாம் முடியும். உங்க நோயை குணப்படுத்த முடியும், உங்க வியாதியை குணப்படுத்த முடியும், உங்க குடும்பத்தில் சமாதானத்தை கொடுக்க முடியும். ஜெபிப்போம்.
எல்லாம் சேர்ந்து விண்ணப்பத்தை கேட்பவரே என்று சொல்லி நாம் இப்போது ஜெபித்திருக்கிற எல்லா விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். விண்ணப்பத்தை கேட்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, நம்பிக்கையோடு சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. நம்பிக்கையோடு சேர்ந்து பாடுவோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. எல்லாம் கூடும் உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா, அதிசயம் செய்பவரே, ஐயா, அதிசயம் செய்பவரே. நம்பிக்கையோடு என் விண்ணப்பத்தை கேட்பவரே, கரங்களை உயர்த்தி என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. Praise the Lord. 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 இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே குணப்படுத்துபவர், இயேசுவே குணப்படுத்துபவர், இயேசுவே குணப்படுத்துபவர், இயேசுவே குணப்படுத்துபவர், இயேசுவே குணப்படுத்துபவர், இயேசுவே குணப்படுத்துபவர், இயேசுவே விண்ணப்பத்தை கேட்பவர், இயேசுவே என் விண்ணப்பத்தை கேட்பவர், இயேசுவே விண்ணப்பத்தை கேட்பவர், இயேசுவே என் விண்ணப்பத்தை கேட்பவர், இயேசுவே விண்ணப்பத்தை கேட்பவர், இயேசுவே என் விண்ணப்பத்தை கேட்பவர். Praise the Lord. 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 Hallelujah. 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 அமருவோம். விபிலியம் வைத்திருக்கிறவர்கள் இன்றைய நற்செய்தி நாம் சிந்திக்கப் போகிறோம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 30 முதல் 35 முடிய. இல்லை, நானே படிக்கிறேன், நீங்கள் விபிலியம் எடுத்துக்கொள்ளுங்கள். என்ன நடக்குது, இந்த வாசகத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? எப்பவுமே நம்ம ஒரு வாசகம் படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பகுதியை படித்தாதான் அது நமக்கு நிறைய விஷயங்கள் புரியும். சில பேர் பைபிள் படிப்பாங்க, எப்படின்னா டெய்லி படிப்பாங்க. டெய்லி ஒரு வசனம், எப்படின்னா பைபிள் இருக்கும், அப்படி எடுப்பாங்க, ஏதோ பக்கத்தை ஓப்பன் பண்ணுவாங்க, அது ஒரு வாக்கியம் படிப்பாங்க, மூடிடுவாங்க. அடுத்த நாள் பைபிளை திறப்பாங்க,
ஏதோ ஒரு பக்கத்தை எடுப்பாங்க, அதில் ஒரு வசனம் படிப்பாங்க, மூடிடுவாங்க. அதனால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அந்த வசனம் புரியாது. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வசனம், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வசனம் என்ன சொல்லுது நமக்கு தெரியாமல் ஒரு வசனத்தை நாம் புரிந்து கொள்ள முடியாது. அப்போ இன்றைக்கி இந்த வாசகத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பகுதியை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம். எப்போவுமே நமக்கு மனசில் டக்குன்னு வர வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, யோவான் நற்செய்தி என்ன வரும்? யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம். இயேசு அப்பங்களை பகிர்ந்து கொடுக்கிற நிகழ்வும், அதை தொடர்ந்து இயேசு நற்கருணையை பற்றி பேசக்கூடிய பகுதியும் தான் அந்த 6ஆம் அதிகாரம். ஓகேங்களா? இன்னைக்கு ஆண்டவர் நற்கருணையை பற்றி பேசுகிறார். அதுக்கு முன்னாடி என்ன நடக்கிறது? இயேசு கலிலேயா கடைக்கு வருகிறார். அவர் போதிக்கிறார். இதுபோல் நிறைய மக்கள் உட்கார்ந்துருந்தாங்க. போதித்த பின்னாடி அவங்க பசியாக இருக்கிறாங்க. சீடர்கள் வந்து சொல்கிறாங்க, அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாமளே இவங்களுக்கு உணவு கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே ஒரு சிறுவனிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களும் இருக்குது. அதை வாங்கி கொடுக்குறாங்க. அதை இயேசு ஜெபம் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கிறார். எல்லாம் வயிறார சாப்பிட்டாங்க. மீதியான உணவு எவ்வளோ இருந்துச்சு? 12 கோடைகள் இருந்தது. அதுக்கு பின்னாடி என்ன நடக்கிறது என்றால், இயேசு அக்கறைக்கு போங்கன்னு சொல்லி தன்னுடைய சீடர்களை அனுப்பிச்சிடுவார். கலிலேயா கரையின் இந்த பகுதியிலேருந்து அந்த கரைக்கு போங்க அப்படின்னு சொல்லி சீடர்கள் போவாங்க படகுல. அது போகிற போது கடல் கொந்தளிக்கும். அப்போது இயேசு கடல் மீது நடந்து வருவார். இது முடிஞ்சிடும். இயேசு அந்த பக்கம் போன உடனே அடுத்த நாள் என்ன நடக்கணும்? இந்த சாப்பிட்டாங்களே மக்கள் 5000 பேர், அவர்கள் இயேசுவை தேடி அந்த இடத்துக்கு வருவாங்க. எங்கே? அந்த உணவு கொடுத்த இடத்துக்கு வருவாங்க. ஏசு அங்கே இருக்கிறாரா? ஏசு அங்கே இருந்தாரா? இல்லை. எங்கே போயிட்டாரு? அக்கறைக்கு போயிட்டார். படகோடு தன்னுடைய சீடர் அக்கறைக்கு போயிட்டார். கேள்விப்படுறாங்க. இவங்க உடனே அப்படியே சுற்றிக்கிட்டு இயேசு வரத்துக்கு முன்னாடி அங்கே போயிடுறாங்க. இயேசு வரத்துக்கு முன்னாடி எவ்வளோ வேகமாக ஓடிருக்காங்க பாருங்கள். ஏன் போனாங்க இயேசுவை தேடி? நேற்று நமக்கு நல்ல ஒரு சாப்பாடு கிடைச்சது, நான்வெஜ் கிடைச்சது வித் ஃபிஷ். சாதாரண அப்பம் கிடையாது, ஃபிஷ்ஷோடு கொடுத்தாரு. சுட சுட அப்பம், சுட சுட மீன். அதனால் நல்ல திருப்தியாக சாப்பிட்டு இன்றைக்கும் போவோம் என்று சொல்லி சீடர்கள் இயேசு கரையை வருவதுக்கு முன்னாடி அவங்க வந்து நிற்கிறாங்க. உடனே சீடர்கள் சொல்கிறாங்க, மக்கள் சொல்கிறாங்க, இயேசுவே எப்போ இங்கே வந்தீங்க? நாங்கள் அங்கே தேடிட்டு இருந்தோம். இயேசு கொஞ்சம் கோபமாக சொல்கிறாரு, நீங்கள் என்னை ஏன் தேடின்னு எனக்கு தெரியும், எதற்காக என்னை தேடி வருகிறேன் என்று எனக்கு தெரியும். நீங்கள் நான் புதுமையை செஞ்சதுனால தேடலை, வயிறார அப்பங்களை உண்டதனால் என்னை தேடுகிறீர்கள். இயேசு ஒரு முக்கியமான விஷயத்தை தொடங்குறார். வயிறார உண்டதுனால என்னை தேடுறீங்க, அப்படி என்னை தேடி வராதிங்க. வயிறார உண்பதற்காக என்னை தேட வேண்டிய அவசியம் இல்லை. அழிந்து போகும் உணவுக்காக உழைக்காதீங்க. அழிந்து போகிற உணவுக்காக என்னை தேடி கஷ்டப்பட்டு வராதிங்க. விண்ணகத்திலிருந்து இறங்கி வருகிற என்றும் அழியாத நிலைவாழ்வு தருகிற அந்த உணவை தேடுங்கன்னு சொல்லி முதல்ல நற்கருணையை பற்றி தொடங்குறார். அப்போது அந்த வசனத்தை நாம் அப்படியே வாசிப்போம், இன்னும் நல்லா நமக்கு புரியும். அந்த வசனம் எங்கே நான் சொல்கிறேன் அப்படின்னா, 27ஆவது வசனம் படியுங்கள். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலைவாழ்வு தரும் அழியாத உணவுக்காக உழையுங்கள். அவ்வுணவை மானிடமாக உங்களுக்கு கொடுப்பார். ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். அவங்க அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கேற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இப்போ அவர் சொல்கிறாரு, அழிந்து போகும் உணவுக்காக தேடி வராதிங்க, அழியாத உணவுக்காக, கடவுள் தரக்கூடிய அழியாத உணவுக்காக தேடுங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, கடவுளுடைய செயலை செய்யறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? அது இயேசு சொல்கிறாரு, அவர் அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல். கடவுள் யாரை அனுப்பினார்? கடவுள் யாரை அனுப்பினார்? இயேசுவை தான் அனுப்பினார். அப்போ கடவுளுக்கு ஏற்ற செயல் எது? இயேசுவை நம்புவது. அப்பாவுக்கு ஏற்ற செயல் எது அப்படின்னா அவருடைய மகனை நம்புவது. இப்போ அவங்க கேட்குறாங்க,
நாங்கள் உம்மை கண்டு, அதாவது நீ தான் கடவுளுடைய மகன், கடவுள் தான் உங்களை அனுப்புனாரு என்று உங்களை நம்புவதற்கு, நீ கடவுளுடைய மகன்தான் அப்படின்னு சொல்லி உங்களை நம்புவதற்கு ஏதாவது ஒரு அடையாளத்தை காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அடையாளத்தை காட்டு. ஏன் அப்படின்னா, கடவுள் மோயிசன் அமிச்சார் எங்கள் முன்னோர்களை எல்லாம் பாதுகாப்பதுக்கு, எகிப்திலிருந்து கூட்டின்னு வர்றதுக்கு. அந்த மோயிசன் கடவுளுடைய மனிதர். எப்படி அவர் கடவுளுடைய மனிதர் என்பதை நிரூபித்தார். எங்கள் முன்னோர்கள் எல்லாம் பாலைவனத்தில் பசியாக இருந்தாங்க. அப்போ போயிட்டு மோயிசன் கிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் பசியாக இருக்கிறோம், எங்களை சாகடிக்குவா வந்தீர் அப்படின்னு சொல்லி, சாகடிக்க கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு எங்கள் முன்னோர்கள் மோயிசன் கிட்ட கேட்டபோது மோயிசன் என்ன பண்ணார் தெரியுங்களா? வானத்திலிருந்து எங்களுக்கு மன்னாவை வர வச்சார். அவர் கடவுளுடைய மனிதர், இறைவாக்கினர் என்பதை மோயிசன் அங்கே நிரூபித்தார். வானத்திலிருந்து மன்னாவை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர் கடவுளுடைய மனிதர் என்பதை நிரூபித்தார். நீ என்ன பண்ற? நீ கடவுளுடைய மகன் என்பதுக்கு என்ன பண்ற? ஏசு என்ன பண்ணல? ஏசு என்ன பண்ணல? இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? ஏங்க இவ்வளோ தாங்க சொல்லிட்டு வந்தேன். இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? எத்தனை அப்பத்தை எத்தனை பேர் கொடுத்தாரு? 5 அப்பம் 2 மீன் 5000 பேர் கொடுத்தார். மிகப்பெரிய புதுமை. ஆனால் இவனுக்கு இப்போ கேட்குறாங்க, நீ கடவுளுடைய மகன் என்பதை நாங்கள் நம்புவதற்கு இன்னொரு அடையாளத்தை காட்டு, இன்னொரு புதுமையை காட்டு, இன்னொரு அரும் அடையாளத்தை காட்டு. பிரியமானவர்களே, முதல் செய்தி இங்கே எடுத்துக்கொள்வோம். கடவுளை நம்பாதவர்கள் எத்தனை புதுமைகள் தங்களுடைய வாழ்க்கையிலே வந்தாலும் அவங்க நம்ப மாட்டார்கள். கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாதவங்க, கடவுள் மேலே ஆணித்தரமான நம்பிக்கை இல்லாதவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை புதுமைகள் வந்தாலும் இன்னொரு புதுமை எனக்கு காட்டு, இன்னொரு புதுமை எனக்கு செய்யு, அப்போ நான் நம்புகிறேன், அப்போ நான் நம்புகிறேன், அப்படியாகத்தான் அவருடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கும். சில சமயத்தில் நாமும் அப்படித்தான் புதுமைகளை மட்டுமே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். புதுமையில் மட்டும்தான் இயேசுவிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இது நடந்தால் ஆண்டவரை நம்புகிறேன், இது நடந்தால் நான் கோயிலுக்கு வர ஆண்டவரே, இது நடந்தால் நான் வேளாங்கண்ணிக்கு வர ஆண்டவரே, இது நடந்தால் பாலவாக்கம் வருகிறேன் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் புதுமை நடந்தால் உம்மை நம்புவேன் ஆண்டவரே. ஆனால் இயேசு அதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்? தந்தை அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல். அற்புதத்தை நம்புவதல்ல, புதுமையை நம்புவதல்ல, அவர் செய்யக்கூடிய நல்ல காரியங்களை நம்புவதல்ல, நல்ல காரியங்களை செய்யக்கூடிய கடவுளை நம்புவது. போன சண்டே கூட நான் சொன்னேன் மார்னிங் திருப்படையில், we always believe blessings, we always believe blessings. கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நான் நம்புவோம், ஆசீர்வதிக்கிற கடவுளை நம்புவதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல காரியங்களை நம்புவோம், நல்ல காரியங்களை கொடுக்கக்கூடிய கடவுளை நம்புவதில்லை. அதான் இங்கே சொல்றாரு, கடவுளை நம்புவது எதுன்னா கடவுள் அனுப்பிய என்ன நம்புவது. நான் செய்யக்கூடிய அற்புதங்களை பார்த்து என்னை நம்ப வேண்டாம், நான் செய்யக்கூடிய அதிசயங்களை பார்த்து என்னை நம்ப வேண்டாம். ஏன்னா அதிசயங்கள் எப்போதும் நம்ம வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்காது, அற்புதங்கள் எப்போதும் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும் என்று எதிர்பார்க்கவும் முடியாது, கூடாது. அப்போ அற்புதங்களை காட்டிலும் அற்புதம் செய்யக்கூடிய கடவுளை நம்பணும். இதுதான் முதல் செய்தி. பல பேர் அப்படி இருக்குமா? அற்புதங்களை நம்புகிறோமா அல்லது அற்புதம் செய்யக்கூடிய கடவுளை நம்புகிறோமா? எதை நம்புகிறோம்? பொய் சொல்லக்கூடாது, கடவுள் முன்னாடி இருக்காது. கடவுளை நம்புகிறோமா அல்லது கடவுளுடைய அந்த அற்புதத்தை நம்புகிறோமா? பல சமயத்தில் பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நற்செய்திக்கு வருவோம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அவர் சொல்ற, நாங்கள் உம்மை கண்டு நம்பும் வகையில் நீர் என்ன அரும் அடையாளம் காட்டுகிறீர், அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர் அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் முன்னோர் பாலைவனத்தில் மன்னாவை சாப்பிட்டாங்க, மோயிசன் கொடுத்தார். இப்போ இயேசு சொல்றாரு, இன்னைக்கு வாசகம் வருது, நற்செய்தி வாசகத்தை நாம பூசையில் படிக்க போகிறோம். 34வது வசனம், அவர்கள் கேட்டார்கள். அதுக்கடுத்து பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு,
நீங்கள் அருமடையாளத்தை கேட்குறீங்க. அருமடையாளத்தை நானும் கொடுக்க போகிறேன். என்னைக்கு அப்படின்னா, அதுக்கு ஒரு நாள் இருக்குது. அந்த நாள் பெரிய வியாழக்கிழமை. அன்னைக்கு நான் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன். என் உடலை உணவாக மாற்றப் போகிறேன். என் உடலை, என் சதையை உணவாக மாற்றப் போகிறேன். அதுதான் மிகப்பெரிய அற்புதம். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் மோயிசன் மேலேருந்து உணவு கொடுத்தா இல்லையா, அது அடுத்த நாள் சாப்பிட முடியாது. அடுத்த நாள் சாப்பிட, அன்னைக்கு மண்ணா பொழியப்பட்டது, அடுத்த நாள் அது சாப்பிட முடியாது. அது போய் மிகப்பெரிய அற்புதம் சொல்லி நீங்கள் பேசி நிற்கிறீங்க. எங்கள் மோயிசன் பாலைவனத்திற்கு மண்ணாவை கொடுத்தார், மிக அற்புதம் செய்தார் அப்படின்னு சொல்லி நிற்கிறீங்க. அதை விட பெரிய அற்புதத்தை நான் செய்ய போகிறேன். என்ன அற்புதம்னா, அது பெரிய வியாழக்கிழமை நீங்கள் பார்ப்பீங்க. என் சதையை உணவாக கொடுக்க போகிறேன். பெரிய வெள்ளிக்கிழமை என் இரத்தத்தை பானமாக கொடுக்க போகிறேன். அதுதான் என் பெரிய அற்புதம். பிரியமானவர்களே, இங்கே பெரிய அற்புதம் நடந்திருக்கிறது. அப்பம் இயேசுனுடைய உணவாக, இயேசுனுடைய உடலாக மாறியிருக்கிறது. இந்த உலகத்திலேயே இயேசு செய்யக்கூடிய மிகப்பெரிய அற்புதம் என்னவென்றால், ஒவ்வொரு நாளும் திருப்படையில் சாதாரண கோதுமை அப்பம் இயேசுனுடைய உடலாக மாறுவது தான் மிகப்பெரிய புதுமை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆனால் அத்தகைய புதுமையை, அந்த அப்பம் இயேசுனுடைய உடலாக மாறக்கூடிய அத்தகைய மேலான புதுமையை நாம் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்புகிறோம்? அதான் இன்னைக்கு கேள்வி. ஒரு சில கொஸ்டின்ஸ் உங்கள் முன்னாடி வைத்து நான் ஆராதனை நிறைவு செய்கிறேன். அன்னை தெரேசா சொல்லுவாங்க, கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இந்த நற்கனுடைய மேன்மையை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா கத்தோலிக்க திருச்சபை விட்டு போக மாட்டாங்க. நற்கனுடைய மேன்மையை யார் ஒருவர் தெரிந்து கொள்கிறாரோ அவர் கத்தோலிக்க திரு அவையை விட்டு போக மாட்டார். அடுத்த லைன் சொல்றாங்க, திருச்சபை அவரை இறுக்கமாக பிடித்திருக்கிறது என்பதனால அல்ல, போக விடாம அப்படியே டைட்டா பிடிச்சுன்னு இருக்கு, அதனால வெளியே போக முடியாது அல்ல. அவங்க சொல்ல என்னன்னா, அவ நற்கருணையை அவ உண்கிற போது அவருடைய இதயம் நற்கனையை தேடிக்கொண்டே இருக்கும். நற்கனையை தேடிக்கொண்டே இருக்கக்கூடிய இதயம் கத்தோலிக்க திரு அவையை விட்டு அது போகாது. மற்ற திரு அவையிலே நற்கருணை 24 மணி நேரம் இல்லை. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த நற்கனுடைய அனுபவத்தை தெரிஞ்சுக்கிட்டவங்க கத்தோலிக்க திரு அவையை விட்டு போக மாட்டாங்க. புனித ஜான் பால், 2ஆம் ஜான் பால், அவர் சொல்கிறார் நற்கனையை பற்றி, அவர் திருத்தந்தையாக இருந்தார், செயின்டாக மாறினார். மறைந்த திருத்தந்தை தான் அவரை செயின்டாக மாற்றினார். அவர் சொல்கிறாரு, 2ஆம் ஜான் பால், புனித 2ஆம் ஜான் பால், நான் ஒரு திருத்தந்தையாக திருச்சபைக்கும் உலகத்துக்கும் நிறைய பணிகளை செய்தேன் என்றால் என் அறிவினால் அல்ல, என்னுடைய பலத்தினால் அல்ல, என் திறமையினால் அல்ல, இந்த நற்கனை ஆண்டு கொடுத்த வலிமையினால் தான் நான் என் பணிகளை செய்தேன். அன்னைக்கு இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க, இவ்வளவு சமுதாய பணிகளை செய்கிறீங்களே, எப்படி உங்களால் முடியுது? அவங்க சொல்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் இந்த நற்கனை ஆண்டுக்கு முன்னாடி நான் ஜெபம் பண்ணிட்டு போவதனால்தான் இந்த வல்லமை எனக்கு கிடைக்குது. பிரியமானவர்களே, அத்தகைய வலிமை கொடுக்கக்கூடிய, வாழ்வு கொடுக்கக்கூடிய தேவன் தான் இங்கே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். என்னுடைய கேள்விகள் இதுதான். கேள்விகளுக்குண்டான பதில் நான் சொல்லலை, கேள்விகளை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். என்ன கேள்வி என்றால், 1, நற்கனின் மீது எனக்கு எந்த அளவுக்கு பக்தி இருக்கிறது? நற்கனின் மீது எனக்கு எந்த அளவுக்கு பக்தி இருக்கிறது? நாம் தான் யோசிக்கணும். 2, அப்படி உண்மையிலே 100% இந்த தேவன் இந்த இந்த அப்பத்தில் இருக்கிறார், என் ஆண்டவர் இயேசு இந்த நற்கனில் இருக்கிறார் என்றால், இந்த நற்கனியை உட்கொள்வதற்கு நான் என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணுகிறேன், என்ன தயாரிப்பு செய்கிறேன்? அப்படியே வீட்டிலேருந்து வருகிறேன், அப்படியே பலி பூசையில் உட்காருகிறேன், அப்படியே பூசையில் ஏதோ நினைத்து கொண்டிருக்கிறேன், நற்கனியை வாங்குகிறேன், போகிறேன். வாட் இஸ் த ப்ரிப்பரேஷன்? வாட் வாஸ் த ப்ரிப்பரேஷன்? என்ன தயாரிப்போடு நான் நற்கனியை பெற்றுக்கொள்ள வருகிறேன்? 3, நற்கனியை பெற வருகிற போது எப்படிப்பட்ட உள்ளம் மட்டுமல்ல,
எப்படிப்பட்ட உடைகளோடு வருகிறேன். ட்ரெஸ், கோட் ஆஃப் ட்ரெஸ், எப்படிப்பட்ட உடைகளோடு நான் வருகிறேன். ஒரு திருத்தந்தையினுடைய மறைவுக்கு, பிரான்சிஸ் அவருடைய திருத்தந்தையின் மறைவுக்கு வத்திக்கான் நகரம் அவரை பார்க்க வருகிறவருக்கு அவர்கள் அணிந்து வரக்கூடிய ட்ரெஸ் நிர்ணயம் செய்வார்கள். இந்த ட்ரெஸ்ஸோடு தான் நீங்கள் வரணும். நம்முடைய பிரதமர் நீங்கள் சந்திப்பதற்கு ட்ரெஸ் கோட் இருக்கிறது. இப்படியாகத்தான் நீங்கள் வர வேண்டும், இப்படி தான் நீங்கள் போகணும். கண்டமேனிக்கு போக முடியாது. ஐடி ஜாபுக்கு போகிற போல் ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு போக முடியாது. இப்போ அதெல்லாம் வந்துடுச்சு. ஒரு காலத்தில் எப்படின்னா போக முடியாது. இப்போ போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வீட்டில் இருக்க போய் ஆஃபீஸ் கூட போகலாம். ஷார்ட்ஸ் போட்டு போகலாம், ட்ராக்ஸ் போட்டு போகலாம், டிஷர்ட் போட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி. ஒரு மேன்மையான மனிதர்களை சந்திப்பதற்கு நாம் எப்படி ஆடைகளை அணிந்து போகிறோம், சாதாரண மனிதர்களை சந்திப்பதற்கு. ஆனால் இந்த தேவனை சந்திக்க வருகிற போது, தேவனுடைய சரீரத்தை உட்கொள்ள வருகிற போது, நான் என் உடலை எந்த அளவுக்கு தூய்மையாக பரிசுத்தமாக, மனசை மட்டும் இல்லை, என்னுடைய அப்பீரியன்ஸ், நான் திருப்பலியில் எப்படி நிற்கிறேன். தியானத்துக்கு வந்த திரு தந்தையர்கள் சொன்னாங்க, எப்படி நிற்கிறோம். சாதாரண ஒரு ஃபாதர் பங்கு சமயனுடைய ஆஃபீஸ்க்கு வருகிற போது கூட யாரும் இப்படி நிற்கிறது கிடையாது. எனக்கு முன்னாடி வந்து ஆஃபீஸில் எனக்கு முன்னாடி நின்று பேசுகிறவர்கள் கூட பின்னாடி கை கட்டி நிற்கிறது கிடையாது. அந்த ஃபாதருக்கு உண்டான மரியாதையை கொடுக்கிறோம். ஆனால் திருப்பலியில் எப்படி நிற்கிறோம், எப்படிப்பட்ட ஆடைகளை அணிந்து வருகிறோம். இதெல்லாம் நற்கனை ஆண்டவருக்கு ரெவரன்ஸ் கொடுக்காத விஷயங்கள். இதெல்லாம் ஆண்டு கொடுக்க மதிப்பு கொடுக்காத விஷயங்கள். அதை விட நான் அடிக்கடி சொல்வது, இந்த தேவனுக்கு முன்னாடி உங்கள் செல்ஃபோனை நோண்டுவது, உங்கள் செல்ஃபோன் எடுத்து இங்கே மெசேஜ் பார்ப்பது, இங்கே மெசேஜ் அனுப்புவது, இங்கே மற்ற காரியங்களை நீங்கள் செய்து கொண்டிருப்பது எல்லாமே இந்த வாழும் தெய்வத்துக்கு எதிரான காரியங்கள். இந்த தெய்வத்துக்கு எதிரான காரியங்கள். ஆண்டு சொல்கிறார், சாதாரண அப்பத்தில் நான் மிகப்பெரிய வல்லமையுள்ள தேவன் உனக்காக நீ இறங்கி வரேன், நீ மதிப்பில்லாமல் நின்று கொண்டு இருக்கிறாய். ஒரு அப்பாவுக்கு முன்னாடி பிள்ளை ஒழுங்கா இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு கோபம் வருதா இல்லையா? உங்களுக்கு முன்னாடி உங்கள் பிள்ளைகள் ஒழுங்கீனமாக நடந்தால் கோபம் வருதா இல்லைங்களா? வருதா இல்லையா? தேவன் இவருக்கு முன்னாடி எப்படி இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் சொல்கிறார், இந்த அப்பத்தின் வடிவில் நான் வந்திருப்பது தான் மிகப்பெரிய புதுமை. ஒவ்வொரு நாளும் மிகப்பெரிய புதுமை உலகத்தில் கத்தோலிக்க திரு அவையிலே நடந்து கொண்டிருக்கிறது. எப்போ? ஒவ்வொரு நாளும் கத்தோலிக்க திரு அவையிலே மிகப்பெரிய புதுமை நடந்து கொண்டிருக்கிறது. எப்போ? திருப்பலி நிறைவேறுகிற போது. குருவானது அப்பத்தை ஜெபித்து அது ஆண்டுக்கு ஒப்பு கொடுக்கிற போது, இயேசுனுடைய உடலாக மாறுகிற போது, தட் இஸ் த கிரேட்டஸ்ட் மிராக்கிள். ஒரு செயின்டுடைய நிகழ்வு சொல்லி நிறைவு செய்கிற ஜூலியானா, செயின்ட் ஜூலியானா ஒரு காட்சி காண்கிறார். அதில் மிகப்பெரிய பௌர்ணமி நிலா, முழுமையான ஒரு நிலா. அது ஒரு சின்ன கரும் புள்ளி இருக்கிறது. நிலா எப்படி இருக்கும்? ரவுண்டாக இருக்கும், வெளிச்சமாக இருக்கும். என்ன கலரில் இருக்கும்? கோல்டு கலரில். நான் இது வரைக்கும் கோல்டு கலரில் நிலாவை பார்த்தது. ஒயிட்டாக இருக்கும் நிலா, ஒயிட்டாக. அதில் ஒரு கரும்புள்ளி இருந்துச்சான். செயின்ட் லூசியானா காட்சி கொடுக்குறாங்க ஆண்டவர். அது கரும்புள்ளி பாரு. லூசியானா என்னது கரும்புள்ளி? அவர் சொல்கிறாங்க, இது கத்தோலிக்க திரு அவை. எது? அந்த பௌர்ணமையாக இருக்கக்கூடிய நிலா கத்தோலிக்க திரு அவை. அந்த கத்தோலிக்க திரு அவையில் ஒரு கரும்புள்ளி இருக்கிறது ஆண்டவர் சொல்கிறார். லூசியானா கேட்குறாங்க, என்னது கரும்புள்ளி கத்தோலிக்க திரு அவையில்? அப்போ அவங்க சொல்கிறார், ஆண்டவர் சொன்னாராம், கத்தோலிக்க திரு அவையில் நிறைய விழாக்கள் இருக்கின்றன. ஆனால் மாதாவுக்கு விழா இருக்குது, சூசேஃபுக்கு விழா இருக்குது, செயின்ட்டுக்கெல்லாம் விழா இருக்குது. ஆனால் எனக்காக ஒரு விழா இல்லை, எனக்காக ஒரு விழா இல்லை. லூசியானுக்கு புரியல. என்ன
எல்லா விழாக்களும் உங்களுக்கு தானே, கிறிஸ்மஸ், ஈஸ்டர் எல்லாமே முடிய விழாக்கள் தானே. அப்போ சொன்னாரா, நற்கனை ஆண்டவருக்காக ஒரு விழா கிடையாது. அதுக்கு பின்புதான் இயேசுனுடைய திருவுடல், இயேசுனுடைய திரு ரத்தம் விழாவானது திருச்சபையிலே வந்தது. பிரியமானவர்களே, ஆண்டவருக்காக விழா எடுக்க சொல்லி, நற்கனைக்காக விழா எடுக்க சொல்லி இந்த தேவனை கேட்டார். அந்த தேவனுக்கு முன்னாடி தான் அமர்ந்திருக்கிறோம். கண்களை மூடுவோம். ஆண்டவர் நமக்கு முன்பாக இருக்கிறார். வாழ்கிற தேவன் நமக்கு முன்பாக இருக்கிறார். நற்கனை ஆண்டவர் நமக்கு முன்னாடி இருக்கிறார். அவரை மிகுந்த நம்பிக்கையோடு பாடி துதிப்போம். நற்கருணை நாதரே என் துணையாக வாருமே, நற்கருணை நாதரே துணையாக வாருமே, நற்கருணை நாதரே என் துணையாக வாருமே, நற்கருணை நாதரே என் துணையாக வாருமே. மாறாத பாசம் வைத்தேயும் வேளை துணையாக வாருமே, துணையாக வாருமே. மனம் திறந்து பேச மறுரூபமாகிட துணையாக வாருமே, துணையாக வாருமே. நற்கருணை நாதரே துணையாக வாருமே, நற்கருணை நாதரே துணையாக வாருமே. கனிதுருகும் அன்பில் கரையேற்றம் பெறவே துணையாக வாருமே, துணையாக வாருமே. கருணை கண் கொண்டு என் கதியே என்னோடு துணையாக வாருமே, துணையாக வாருமே. நற்கருணை நாதரே துணையாக வாருமே, நற்கருணை நாதரே துணையாக வாருமே. எனதிந்த நிலையில் என்னோடு நடக்க துணையாக வாருமே, துணையாக வாருமே. என்னில் அவரங்கள் என்னில் வழங்கிட துணையாக வாருமே, துணையாக வாருமே. நற்கருணை நாதரே துணையாக வாருமே, நற்கருணை நாதரே துணையாக வாருமே. நற்கருணை நாதரே என் துணையாக வாருமே, நற்கருணை நாதரே துணையாக வாருமே. முழந்தாள் படிக்கிறோம். நற்கருணை நாதரே என் துணையாக வாருமே, நற்கருணை நாதரே துணையாக வாருமே. நற்கருணை நாதரே துணையாக வாருமே, நற்கருணை நாதரே துணையாக வாருமே. நற்கருணை நாதரே துணையாக வாருமே, நற்கருணை நாதரே துணையாக வாருமே. நற்கருணை ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே வரப்போகிற நேரம். யாரும் தொடாதீங்க. தொட்டால் தான் என் ஆண்டவர் சுகப்படுத்துவார். அப்படியெல்லாம் நம்ம ஆண்டவர் தொடாமலேயே சுகப்படுத்துவார். நம்பிக்கை இருக்கக்கூடிய எல்லாரையும் சுகப்படுத்துவார். இப்போது குருவானவருடைய மத்தியில நற்கரையை கொண்டு வருவார். நம்ம அந்த நற்கரை கோபுரத்தை நம்ம போவதில்லை. இங்கிருந்து இறை மக்களுக்கு கூடிய பகுதியிலே நற்கரை வரும். நாம் ஜெபிப்போம். நற்கரை எல்லா புதுமைகளிலும் மேலான புதுமை. The greatest miracle is the Eucharist. எனவே அப்பேற்பட்ட ஆண்டவர் நம்முடைய மத்தியில் வருகிற போது நாம் நம்பிக்கையோடு முழந்தாள் படியிட்டு ஆண்டவரை நாம் துதிப்போம், நம்பிக்கையோடு ஜெபிப்போம்.
இயேசுவை நீ தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவை நீர் சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். இயேசுவை நீர் தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவை நீர் சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆராதனை 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 ஆராதனை. இயேசுவை நீ தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். ஜெபியுங்கள். புதுமைகள் செய்யக்கூடிய தேவன் உங்கள் மத்தியிலே வருகிறார். அற்புதங்கள் செய்யக்கூடிய கடவுள் உங்களுடைய மத்தியிலே வருகிறார். அதிசயங்கள் செய்யக்கூடிய கடவுள் உங்களுடைய மத்தியிலே வருகிறார். நம்பிக்கையோடு பாடுவோம், ஜெபிப்போம். நான் வசைத்து பேசாத என் வாயும் கூட வகை வகையாய் கீதங்கள் பாட செய்வீரே. நான் வசைத்து பேசாத என் வாயும் கூட வகை வகையாய் கீதங்கள் பாட செய்வீரே. இயேசுவே நீ தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். முடக்கு வாதமுற்றவனை தொட்ட கடவுள், பார்வையற்றவனை தொட்ட கடவுள், இறந்து போன லாசரை தொட்ட கடவுள், உயிர்ப்பித்த கடவுள் இதோ உங்கள் மத்தியிலே வருகிறார். ஆண்டு உங்களை தொடுகிறார், உங்கள் நோயை தொடுகிறார், உங்களுடைய உள்ளத்தை தொடுகிறார். பாடுவோம். ஒளியும் கேட்காத என் காதும் கூட அயராது உன் வார்த்தை கேட்க செய்வீரே. ஒளியும் கேட்காத என் காதும் கூட அயராது உன் வார்த்தை கேட்க செய்வீரே. இயேசுவே நீ தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆண்டோடைய வல்லமையுள்ள பிரசன்னம் இதோ நம்முடைய மத்தியிலே மீண்டுமாய் வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மை பார்த்து வந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரை நாம் உற்று பார்ப்போம். எழுந்து நின்று ஆண்டவரை நாம் உற்று பார்த்து, ஆண்டவரை என்னை தொடும் ஆண்டவரே, என் குடும்பத்தை தொடும் ஆண்டவரே, என் கணவனை தொடும் ஆண்டவரே, என்னுடைய மனைவியை தொடும் ஆண்டவரே, என்னுடைய தந்தையை தாயை தொடும் ஆண்டவரே, யாரெல்லாம் நோயோடு குடும்பத்தில் இருக்கிறார்களோ அவரை தொடும் ஆண்டவரை சொல்லி பாடுவார். எழிலேதும் காணாத என் கண்ணும் கூட வரமான உன் வதனம் காண செய்வீரே. எழில் ஏதும் காணாத என் கண்ணும் கூட வரமான உன் வதனம் காண செய்வீரே. இயேசுவே நீர் தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும்.
இயேசுவே நீர் சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். இயேசுவே எங்கள் பிள்ளைகளை தொடும், இந்த பிள்ளைகளுடைய வாழ்வை தொடும், இந்த பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை தொடும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளை உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் உடல் உள்ள நலனில் வாழ வேண்டும், ஞானத்திலும் அறிவிலும் வாழ வேண்டும். எங்கள் பிள்ளைகளை தொடும் என சொல்லி பாடுவோம். செயலேதும் அறியாத என் கைகள் கூட விலகாத உன் கரங்கள் பற்ற செய்வீரே. செயல் ஏதும் அறியாத என் கைகள் கூட விலகாத உன் கரங்கள் பற்ற செய்வீரே. இயேசுவே நீ தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். என் உடலெல்லாம் அற்புதம் காணும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். மாண்புயரிவ் அருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்தே ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. மனிதன் அறிய இயலா குறைகள் நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வள்ளிமை வாழ்த்து யாவோம் ஆக. இருவர் இடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரியவும் திருவருட்சாதனத்தினிலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு நீர் விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் தூய்த்துணர அருள் தாரும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆமென். கர்த்தாவே என் தெய்வமே, என் மீது இரங்குமையா. என் இயேசுவே, அன்பு தெய்வமே, நீர் என்னை தாங்குமையா. கர்த்தா